மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பால் வாங்கினேன்னு வச்சுக்கோ. இதில் 2 டம்ளர் வந்து இருக்கும் குவான்டிட்டி. இப்போ இவ்வளோ தான் டம்ளர்னால் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட இதுதான், ஆனால் குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்கும்? 2 டம்ளர். உங்களோட வீட்டில் எவ்வளோ டம்ளர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவு. 2 டம்ளர் இருந்ததுன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஸோ அப்போ இந்த என்டையர் டே உனக்கு கிடைக்கும் பால். இதில் வந்து எவ்வளோ தெரியுமா? இது 32 ருபீஸ் இது. இப்போ காலையில் நீ காய்ச்சினா ஒரு வாட்டி மத்தியானம் இல்லை சாயங்காலம் காய்ச்சிட்டு நைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் இதில். இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 3 முட்டை இல்லை 2 முட்டை உனக்கு எவ்வளோ வேணுமோ. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 முட்டைன்னா ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு. சரியா? 4 இல்லை 5 ஸ்லைஸ் ப்ரெட் வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப பசிச்சுதுன்னா ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா ஒரு இதுவே போதும்னா ஒரு எந்த அளவுக்கு உனக்கு தெரியும்ல ப்ரெட் எப்படி இருக்கும்னு. ப்ரெட்டோ பண்ணோ எது கிடைக்குதுன்னு பாரு. இப்போ இது ஒன்றா போட்டுன்னு இருக்க வேண்டாம். 3த்தையும் நான் ஒன்றாவே இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துப்பேன். ஓகேவா? இந்த 3த்தையும் ஒன்றா போட்டேன்னா உனக்கு வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து தூவிக்கும். அது என்னென்னா ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். ஓகேவா? இதை போட்டுட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை சில்லி வேணா சில்லி போட்டுக்கும். ஸ்கூல்ஸ் எல்லாம் பாரு, ஏன்னா வெளியிலலாம் ஒரே இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, ஃப்ரிட்ஜு அது இதுன்ட்டுலாம் பெரிய பாலம்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் இல்லைன்னா வீட்டில் உட்காந்தே படிக்கலாம். சரியா? இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க வேண்டாம். ஸ்கூலில் வர சொன்னாங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு வர சொன்னாங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போகணும் ஸ்கூலுக்கு. கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வீடு வீடாக சுற்றின்னு இருக்கிறது இல்லை. வீடை படிக்கிறதா இருந்தால் வீட்டில் உட்காந்து படிக்கணும். ஓகேவா? உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குல்ல, அவங்க வீட்டுக்குள்ளே தான் படிக்கணும். புக்ஸ் வாங்கிக்கோங்க, டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணுமோ இல்லை என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி பாருங்கள். எல்லா டைமுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரில. வெளியில் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ் பக்கத்துலலாம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. அவங்களால அங்கே உட்கார முடியாது, போக முடியாதுன்னும் போது வீட்டுக்குள்ளே இருந்து படி. இந்த வீட்டிலேருந்து தான் கனெக்ஷன் கிடைக்கும்னு அப்படியே தூக்கின்னு சுற்றினே இருக்காதுங்க. அந்த வீட்டிலேருந்து தான் கிடைக்கும், அங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு எனக்கே தெரில. எத்தனை அது வந்து காலேஜில் இருக்க பசங்களே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு போகுமோ தெரியாது. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஆளுங்க இருப்பாங்களே. உங்கள் வீட்டில் உங்கள் ஆளுங்க தான் இருக்கணும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். வீடுனோடனே வீடு எங்கேயாவது விழுந்துட போதோன்ட்டு யாராவது வந்து நின்றுன்னு இருப்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் திடீர்னு விழுந்துரும் அப்படின்ட்டு யாராவது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பாரு இப்படி இருக்கா? இதை வந்து நடுவில் நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உனக்கு நல்லா இருக்கும். வேணா கொஞ்சம் கஞ்சிய மாதிரி ஏதாவது காய்ச்சிக்கோ, அதோடு ஆட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா வந்து இதோட இது பண்ணி. டெக்ஸ்ட் புக்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து படிங்க. சரியா? காமா அப்புறம் பான் அப்படியே சுற்றினே இருக்கிறது இல்லை. புக்கு படிக்க தெரியாது, எழுதி படிக்க தெரியாது, புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் எழுத தெரியாது. இந்த ப்ரெட்டை பாரு, இப்போ இதில் ஏற்கனவே இப்படி ஓட்டையாக இருக்கா? நல்லா இந்த மாதிரி ஓட்டை இல்லாத ப்ரெட்டாக எடுத்துக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையெல்லாம் நல்லா கழுவிட்டு முகம்லாம் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணு. எதையாவது எடுத்து ஏதாவது வச்சு விளையாடிட்டு, இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கும் போது கூட ஏதாவது சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை, இப்போ ஏதோ மைக்ரோபயாலஜி, அப்புறம் வந்து மைக்ரோபியல், ஃபங்கை, பாக்டீரியல் அப்படி இப்படின்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து சாப்பிடக்கூடாது. சரியா? இந்த இது வந்து ஃபில்லிங் மாதிரி இருக்கா? இந்த உடனே ஸ்டஃப்னு இது என்ன ஸ்டஃப்பு, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்? ப்ரெட்டு, அப்புறம் இதோட அந்த
இது எக்கு. ஓகேவா? இதோட அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு சரியா? ஸோ நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தால் கூட சரி, அந்த படிக்கிறதுலேருந்து கைக்கெல்லாம் அலம்பிட்டு விளையாடிட்டு இருந்தியோ என்ன பண்ணிட்டு இருந்தியோ சாப்பிடும் போது தனியாக அதுக்கு நல்லா இது பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ இவ்வளோ அளவுக்கு இது இல்லைன்னா இதை வந்து கட் பண்ணிக்கும். கட் பண்ணால் உனக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டுமா? இப்படி இப்படி கட் பண்ணிக்கோ, இல்லைன்னா இப்படி இது பண்ணிக்கோ. சரியா? நல்லா டோஸ்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த டோஸ்டர் எல்லாம் ஆனால் தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறமா அது தீஞ்சிச்சா அதுலேயே ஒட்டிக்கிச்சான்னு பார்த்துன்னா அது சுரண்டி நேரம் இருக்கும். இது நல்லா இது பாரு, இப்படி நல்லா அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ணேன்னா அது இதாகுதா, இந்த அளவுக்கு சாப்பிட முடியும்.